ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சந்தா இருந்துட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். எதை பற்றியும் நீ கவலைப்படாத. ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா நேரா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பையா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அம்மா அப்பா மாமா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்தினாலையும் இங்கே வரலாம். எல்லா நேரத்துலையும் நீங்கள் எங்களுக்காக வந்து நிற்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சந்தாவை உங்கள் கையில் பிடிச்சு கொடுத்துட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதோ கொஞ்சம் கத்துவாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. பையா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நிலாவும் சோழனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்க எப்போனாலையும் ஒன்று சேரலாம். ஆனால் சந்தா கிளம்பிட்டா உங்களுக்கு மறுபடியும் பொண்ணு தேடுறது கஷ்டமாயிடும். ஏன்னா உங்கள் மனசுலேயும் சந்தா தான் இருக்காங்க, சந்தாவோட மனசுலேயும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அங்கே போனால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. சந்தாவுக்கு இங்கே தான் உங்களோட சேர்ந்தால் மட்டும்தான் சந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்கள் பையா. அவள் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவள் படுற கஷ்டத்தை ஒரு அண்ணனா என்னால் பார்க்க முடியல பையா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரணும். சரி ஹரிசு, உங்களோட நிலைமை எனக்கு என்னென்னு புரியுது, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.